நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் என சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வந்த காவல் ஆய்வாளரை சீமான் வீட்டு காவலாளி துப்பாக்கி காட்டி மிரட்டி தாக்கியதால் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தம்மை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். சீமான் மீது வளசரவாக்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய சீமானின் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் நடிகை அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருந்தது. கடந்த 25ஆம் தேதி பெங்களூரு சென்ற வளசரவாக்கம் போலீசார் அங்கு நடிகை விஜயலட்சுமியிடம் புதிய ஆதாரங்களை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு வளசரவாக்கம் காவல் நிலைய போலீசார் சம்மன் அனுப்பியும் சீமான் ஆஜராகவில்லை. அதே சமயத்தில் 4 வார காலம் அவகாசம் கேட்டு வழக்கறிஞர் குழு மூலம் சீமான் கடிதம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் காவல் அதிகாரிகள் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டுக்கு சென்றனர். அப்போது சீமான் நாளை காலை 11 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் கைது நடவடிக்கை பாயும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ள சம்மனை வழங்கினர். மேலும் அவரது வீட்டிலும் சம்மன் ஒட்டப்பட்ட நிலையில் அந்த சம்மனை நாதக தொண்டர் சுபாகர் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்மனை கிழித்ததை கேட்கச் சென்ற போலீசாரை சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜ் தடுத்ததோடு துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரை தடுத்து தாக்கிய காவலாளி அமல்ராஜ், நாதக தொண்டர் சுபாகர் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். போலீசார் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு சீமானின் மனைவி கயல்விழி மன்னிப்பு கேட்டார். சீமான் வீட்டிற்கு போலீசார் சென்று சம்மன் வழங்கியது தொடர்பான தகவல் அறிந்து ஏராளமான நாதகவினர் குவிந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலாங்கரையில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.